Praise Lord, brother. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இது எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவராக வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துக்காக, கத்தர் கொடுத்த வெளிப்படுத்தல்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அநேக நாட்களுக்கு பிறகு இந்த சங்கமம் என்ற இந்த வானொலியின் மூலம் கர்த்தர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலி நடத்துகிற சகோதரரையும் வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் நான் தியானிக்கலாம் என்று யோசித்தேன். விசேஷமாய் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், அதில் அநேக முறை நான் இந்த அதிகாரத்தினூடாய் அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கொலோசியர் 3 முழுவதுமாய் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. வாலிபர்களுக்காக இருந்தால், பெண்களுக்காக இருந்தால் என்ன, முதியவர்களுக்காக இருந்தால் என்ன, மனைவிகள், புருஷர்கள், வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் அனைவரையும் காரியங்களுக்கூடாய் நடத்துகிற, அதாவது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனைகளை ஒரே அதிகாரத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் என்றால் அது கொலோசியர் 3ஆம் அதிகாரமாய் காணப்படுகிறது. இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். முதலாவது நான் யோசித்தேன், பெண்களுக்கான கருத்துக்களை வாசித்து விட்டு அடுத்ததாக புருஷர்களுக்குரியது, பிள்ளைகளுக்குரியதை பார்க்கலாம் என்று. முதல் 2 வசனங்களை வாசிக்கின்றேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முதலாவது இந்த அதிகாரத்தினுடைய ஒரு தொடக்கம் என்னவா இருக்கிறது என்றால், நாம் எதை தேட, எதை நாட கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்பதாய். நாம் தேட வேண்டியது பூமிக்குரியவைகளை அல்ல, பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நாம் தேட வேண்டும், நாம் நாட வேண்டும். அது எப்படிப்பட்டவைகள்? அவைகள் மேலான காரியங்களாய் காணப்படுகிறது. அந்த மேலான காரியங்கள் ஆத்துமாக்களை குறித்த காரியங்கள், நித்தியத்துக்குரிய காரியங்கள், பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்களாய் நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். எப்பொழுது என்றால், கிறிஸ்துவுடன் கூட ஒரு மனிதன் எழுந்ததுண்டானால், மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தினூடாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அப்படி என்றால் ஒரு மனிதன் மரிக்கிறான். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தன்னுடைய ஜென்ம சுவாபத்துக்குரிய இந்த சரீரம் அடக்கம் செய்யப்பட்டு அது எழுந்திருக்கிறது. கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையோடு கூட இணைகிற அந்த அனுபவத்தினூடாய் ஒரு மனிதன் வரும் பொழுது பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகள், அந்த மேலானவைகளை தேடுகிற, நாடுகிற ஒரு ஸ்லாக்கியம் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவசியம். முதலாவது பெண்களுக்கு காரியங்களை நாம் யோசிக்கலாம். எப்படியாய் பெண்கள் இந்த நாளிலே இருக்க வேண்டும் என்று சற்று செய்திகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது பெண்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு மோசமான காரியங்களாய் இருக்கிறது என்று பார்த்தேன். அதாவது தன் பெற்ற பிள்ளைகளையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு துணிகரம் கொண்ட, அன்பற்ற, இருமாப்புடைய, கடினமான இருதயமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லுகிற காரியம், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள காரியங்களை தேடு, அதை நாடு,
அந்த காரியங்களுக்குரிய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே பெண்களுக்கு தேவ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. அவ்வளவுக்காக ஜனங்கள் பாவத்தின் அந்த நாட்டத்தினால் பிள்ளைகள் மீது அன்பில்லை, சமுதாயத்தின் மீது அன்பில்லை, தேவ பயம் இல்லாமல் பெண்கள் காணப்படுகிறார்கள். விவாகரத்தும் வருவதற்கு காரணம் தேவ பயமற்ற பெண்கள் மூலம்தான் குடும்பம் சீரழிக்கப்படுகின்றது. அந்த தேவனுடைய ஒரு திட்டத்துக்கு கீழாக இருப்பதை மறந்து சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுகிறார்கள். குடும்பம் என்பது ஒரு தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. அந்த தேவ திட்டத்திலே மனைவிகளின் பங்கு, பெண்களின் பங்கு மிக மிக ஒரு உண்மையும் உத்தமமான தியாகம் உள்ள ஒரு குணம் உடையவர்களாய் பெண்கள் காணப்பட வேண்டும். பூமிக்குரியவைகளை நாடுகிற பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய சீர்கேடான வாழ்க்கையினால் குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்திலே பெண்களுக்கு என்று சரியான ஒரு மனைவிகளுக்கென்று ஒரு வசனம் இருக்கிறது. அதை வாசிக்கின்றேன். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஏற்கும்படியான ஒரு கீழ்ப்படிதல். யார் எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே சமயத்திலே கர்த்தருக்கு ஏற்கும்படியான புருஷருக்கு கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நாம் அவதானிக்க கூடியதாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பெண் தன் குடும்பத்தை நடத்துகிற விதங்கள், கணவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் கர்த்தருக்கு ஏற்கும்படியான ஒரு காரியமாய், அது விருப்பமாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு கீழ்ப்படிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே கர்த்தருக்கு ஏற்கும்படியான ஒரு கீழ்ப்படிதலுக்கூடாய் பெண்கள் இருக்க வேண்டும். பொதுவாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு தமிழ் கல்ச்சரிலே இருக்கிறது. மற்ற சமுதாயமும் அப்படித்தான் வாழ்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒருவருக்கு ஒருத்தியாக இருந்து இருவருக்கும் சாட்சி கர்த்தரா இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே எந்த விதமான குழப்பங்கள், விவாகரத்துகள் இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பம் அமைகிறதாய் காணப்படுகிறது. எனவே கர்த்தர் அவர்கள் இருவருக்கும் சாட்சியாய், அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுவர். கர்த்தருக்கு ஏற்கும்படியான கீழ்ப்படிதல். அப்படி என்றால் வசனத்துக்கு முதலாவது தன்னை கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள அனுதினமும் ஒரு நாள் கீழ்ப்படிந்து 10 வருஷத்துக்கு முன்பதாய் வசனத்தோடு வாழ்ந்து விட்டு தற்சமயம் கீழ்ப்படியாமையினால் இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. அனுதினமும் கர்த்தருடைய ரட்சிப்பை சமீபமாய் பெற்று உண்மையான அன்புடையவர்களாய் வாழும் பொழுதுதான் குடும்பம் செழிப்பு அடைகிறது. அடுத்ததாக அந்த வசனத்துக்கு அடுத்த 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! பெண்களுக்கு விசேஷமாய் இந்த நாட்களிலே நான் பார்க்கிறேன் எவ்வளவு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையினால் அழிகிறது குடும்பங்கள். ஆடம்பரம் இருக்கிறதை வைத்து சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடி ஆடம்பரங்கள். ஆனா இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இந்த மகிமையிலே வெளிப்பட போகிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நமக்குள் எப்படிப்பட்ட ஜீவியங்கள் இருக்கிறது, அந்த பரிசுத்தத்துக்கு நேரான ஜீவியம் இருக்கிறதா, பரிசுத்தத்துக்குரிய காரியங்களுக்கு முதலிடம்
கொடுக்கிற ஒரு தன்மை உருவாக வேண்டும். கிறிஸ்து வெளிப்பட போகிறார் என்பது சத்தியம். அது நிச்சயமாய் நடக்க போகிறது. அப்படியான காரியம் நடக்கிற நாமும் வெளிப்பட போகிறோம் என்றால், எப்படியான தேவனுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தமும் தேவனுக்குரிய பயத்தோடு கூட நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையால் இப்படி வெளிப்பட போகிறபடியினால் இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அங்க போடப்பட்டிருக்கிற ஒரு குணம் விபச்சாரம். இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெட்டி போடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் கொஞ்சம் நமக்கு இலகுவாக அழித்து போடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இதை செய்வது அவ்வளவு எளிதல்ல. நம்முடைய அவயவங்களை நாம் இழக்க முடியாது, வெட்டி போட முடியாது, அழித்து போட முடியாது. ஆனால் மனதளவிலே நாம் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, அந்த காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது கர்த்தர் அதிலே நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். பாருங்கள், இந்த விபச்சாரம் பெருகி காணப்படுகிறது. அதனால்தான் வேண்டாத கொலைகள், வேண்டாத பிரச்சனைகள் வீட்டிற்குள் நடக்கிறது காரியங்களை நாம் பார்க்கிறோம். அசுத்தம், மோகம், இந்த காரியங்கள் இந்த நாளிலே அதிகமாக இந்த மொபைல்னாலே அதிகமாய் காணப்படுகிறது. துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசைகள், பணத்தை வேறு ஒரு காரியங்களுக்கு ஈடுபடுத்தி அந்த பணத்தினால் கடைசியில் கணவன் மனைவியிடையே சண்டைகள், வேண்டாத காரியங்கள் நேரிடுகிறது. ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்கள் திரும்பவும் பூமிக்குரிய காரியங்களுக்கும் பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கும் உடைய ஒரு வேறுபாட்டை முதலாவது வசனத்திலே நாம் பார்த்தது போல, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளை நாடும்படியான கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விசேஷமாய் பெண்களுக்கு அப்படிப்பட்ட நோக்கம், காரியங்கள். எப்படி அன்னை தெரேசாவை போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை அப்படியாய் நடத்தும் பொழுது பொருளாசை, அந்த பொருளாசை விக்கிர ஆராதனைக்கு சமமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது இல்லாத வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழும்படியாக விசேஷமாய் பெண்களை கர்த்தருக்கு ஏற்கும்படியான கீழ்ப்படிதல், அது புருஷருக்கு நாம் கீழ்ப்படுகிறது காரியங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள், ஊழிய காரியங்களிலே நாம் செய்கிற கீழ்ப்படிதல், அநேக காரியங்களிலே கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். அந்த அடுத்த வசனத்திலே இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருகிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்ன வரப்போகிறது என்றால் கோபாக்கினை. இந்த கோபாக்கினையிலிருந்து யாராக இருந்தாலும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய அவயவங்கள், பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவங்கள், விபச்சாரம் உண்டு பண்ணுகிற அவயவங்கள், அசுத்தம், மோகம், துர்இச்சை, இப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணுகிற அவயவங்களை நீ அழித்து போடு. ஒரு கண் இடரலாக இருந்தால் பிடுங்கி எறிந்து போடு என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி அவ்வளவு கொடூரமானது தேவனுடைய கோபாக்கினை. இந்த அவயவங்கள் போனால் பரவாயில்லை, ஒரு அவயத்தோடு கூட அந்த பரலோகத்திலே நீ பிரவேசிக்க முடியும். ஆனால் 2 அவயவங்களோடு எரிகிற நரக அக்கினி, அந்த தேவ கோபாக்கினைக்கு நாம் உட்படாதபடி தேவன் நமக்கு இந்த நாளிலே கூட கிருபை செய்வாராக. பெண்கள் விசேஷமாக இந்த நாளிலே நான் பார்த்த பொழுது அநேக செய்திகள் என்னை நான் பார்த்த பொழுது பெண்களுக்கு பிள்ளைகள் மீது இரக்கமற்ற காரியங்கள், அவர்கள் மீது அன்பற்ற சூழ்நிலைகளை பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. ஒரு தாய் நினைத்தால் ஒரு பிள்ளைகளை எப்படியாய் வளர்த்து ஆளாக்குவது அந்த தாயினுடைய கரத்துல இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய தாயை பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய
தாயை நாம் பார்க்கிறோம். உலகத்திற்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆனால் உன்னத தேவனுக்குரிய அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒரு கீழ்ப்படிதல், அப்படியே ஒரு அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தான் நமக்கு ஆண்டவரை கொடுத்தது இந்த பூமிக்கு. அப்படியாய் பெண்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பூமிக்குரிய இந்த காரியங்களை தேடாமல், நாடாமல் மேலானவைகளை நாடும்படியான காரியங்கள் நமக்கு அது வேர்விட வேண்டும். வேர்கொண்டு வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட செயல்களுக்கு நம்முடைய அவயவங்களை செயல்படுத்தாதபடி நாம் தடுக்க முடியும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த பொழுது இவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அடுத்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம், ஆண்களும் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் வம்பு வார்த்தைகள், தூஷணம் வாயில் பிறக்கலாகாது, அதெல்லாம் வாயில வரவே கூடாது. அப்படிப்பட்ட தூஷணம், வம்பு வார்த்தைகள், கோபம், மூர்க்கம், பொறாமை இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் சுவாபம். ஒரு சுவாபம் எப்படி வரும் என்றால் உடனடியாய் சுவாபம் வராது. எனக்கு சிறு வயதிலே அதிக கோபம் வரும். ஆனால் இந்த கோபம் இவ்வளவு கோபம் வருகிறது. என்னுடைய தகப்பனார் அதிக கோபப்படுவார். என் தங்கை எல்லாம் சொல்வார்கள், உனக்கு அப்படியே அப்பாவோட குணம் அப்படியே இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுவும் சொல்வார்கள், தராசிலே வைத்தால் உன்னையும் அப்பாவும் வைத்தால் சமமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு கோபம் வரும். ஆனால் மிகவும் இரக்க குணம் எனக்கு இருக்குமே. யாருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அப்படியாய் நான் உதவி செய்வேன். அந்த இரக்க குணமும் உதவி செய்கிற குணமும் எப்பொழுதுமே, அது என் தகப்பனாரும் அப்படிதான். அந்த ஊருக்கே அவர் உதவி செய்தார் என்று நான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அவருடைய உதவிகள் அதிகமாய் இருந்தது. நான் அந்த அளவிற்கு உதவி செய்யவில்லை. அப்படியாக அந்த குணநலன்கள் எப்படி சுவாபங்கள் மாறுகிறது. நான் ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பதாய் நான் ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு காரியம், இந்த கோபங்கள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், நான் இயேசுவை போல மாற வேண்டும், என்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும் என்றுதான். ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மூர்க்கம், கோபம்தான் மூர்க்கமாய் மாறுகிறது. கோபத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் அது மூர்க்க குணமாய் விடுகிறது. அடுத்தது பொறாமை. பொறாமை என்பது ஒரு நம்முடைய சரீரத்தையே கெடுத்து விடுகிற ஒரு சுவாபம். அடுத்தது வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், மற்றவர்களை குத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. எனவே பெண்கள் கர்த்தருக்கு ஏற்கும்படி கணவருக்கு கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, இந்த வசனங்களின்படி நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும். ஒரே நாளிலே சுவாபம் மாறவே முடியாது. ஒரு செடி வளரும் பொழுது அது எத்தனையோ முறை அதுக்கு களை எடுத்து, அதுக்கு நீர் பாய்ச்சி, அதுக்கு எத்தனை காரியங்களை செய்த பிறகுதான் அது பூ பூத்து, அது காய் காய்த்து, அது கனி கொடுக்கிறதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது. அப்படியாய் நம்முடைய சுவாபம், ஆவியின் கனியின் சுவாபமாய் மாற வேண்டுமானால் அநேக காரியங்கள் நமக்குள் வேறறுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சுவாபங்கள் படிப்படியாய் சூழ்நிலைகளுக்கு நாம் கடந்து வரும் பொழுதுதான் இந்த சுவாபங்கள் நமக்குள் உருவாகிறதாய் காணப்படும். அந்த பொறுமை எப்பொழுது வரும் என்றால், ஒரு மனிதனுக்குள் கலைந்து போட்டு என்றால் ட்ரெஸ் நம்ம வேற ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போடுவது போல பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், அதாவது நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் என்ன காரியத்தை நான் செய்திருப்பேன் என்று அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். அப்படியாக இல்லாதபடி
கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் சுவாபங்களிலே நல்ல முன்னேற்றத்தை கர்த்தர் தரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக புருஷர்களுக்கு உரிய காரியங்களை நாம் பார்ப்போமானால், புருஷர்களை தங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இந்த நாளிலே நான் பார்த்தேன், நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். அதில் உள்ள சில வரிகளை நான் வாசிக்கிறேன். ஹலோ ஹலோ கணவன் மனைவியே, கர்த்தருக்குள் குடும்பம் கட்டுங்கள். குடும்பமே தேவ திட்டம்தான், குழந்தைகள் அவருடைய கிஃப்ட் தான். ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான், இருவருக்கும் சாட்சி கர்த்தர் தான். விட்டு கொடுத்து வாழ்ந்து விடுங்கள், விவாகரத்து வரவே வராது. குடும்ப தலைவர் கிறிஸ்து மட்டும்தான், குடும்பத்தோடு கீழ்ப்படியணும். கணவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவியிலே அன்பு கூறணும். கணவன் தலை, மனைவி சரீரம். கர்த்தருக்கே வெற்றி நிச்சயம், கர்த்தருக்குள் வெற்றி நிச்சயம். உண்மையாக அன்பு கூறணும், உயிர் பிரியும் வரை ஒன்றாய் வாழணும். புருஷர்களும் மனைவியில் என்ன செய்யணுமாம்? அன்பு கூறணும், கசந்து கொள்ளாதிருங்கள். கசந்து என்றால் சலிப்பு தன்மை. அப்படியாய் சலித்து கொள்ளாதபடி புருஷர்களும் இந்த வசனங்களிலே தங்களை ஈடுபடுத்தி, அதாவது இன்னும் அதற்கு மேலே உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், எப்படியாய் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு கிறிஸ்துவினுடைய வசனம் அவனுடைய ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு பாடலாய் மாற வேண்டும். அப்படி நம்முடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும். இப்படி பூமிக்குரியவைகளை தேடாதபடி மேலானவைகளை நாம் நாடும் பொழுது நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய அவயவங்கள் வேறு உடையை நாம் தரித்து கொள்ளுவது போல எல்லாமே மாறி விடுகிறது. அப்படி மாறி விடுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் ஒரு புது பாடலாய் நாம் மாறுகிறோம். அதுதான் கிரேக்க. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! ஒரு புது ட்ரெஸ் நம்ம போடணும்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் இப்போ அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. சின்ன வயதுல எல்லாம் ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ், கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ் கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த புது ஆடைகளை போடும்போது. அப்படியாய் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துக்கென்று நாம் மறுபடியும் பூரண அறிவு அடையும் பொழுது நாம் ஒரு புதிய மனுஷனையே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்குள் புதிய ஜீவனை தந்திருக்கிறார். அது புதிய மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும். அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய், புதிய மனுஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த வசனத்திலே ஆண் என்று பெண் என்றும் இல்லை. அப்பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம், குடும்பத்திலே ஐக்கியம், பிள்ளைகள் மத்தியிலே தேவ பக்தி, அந்த குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாய் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் அது காணப்படும். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும், விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று, புறஜாதியான் என்று, புறதேசத்தான் என்றும், அன்புள் அடிமை என்றும், சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்கென்று நாம் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அவருக்கென்று நாம் அசைகிறோம், அவருக்கென்று நாம் ஜீவிக்கிறோம் என்று இன்னொரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும்? குடும்ப தலைவி அது எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் குடும்பத்திற்கு தலை கணவர்தான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் பைபிள் முழுவதுமே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் மனைவிகள் ஒரு உதவியாளராக காணப்படுகிறார்கள், ஒரு ஹெல்ப்மேட் என்றுதான் மனைவியை சொல்லுகிறார்கள். அப்ப கர்த்தர் கேட்கும்படி புருஷருக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா காரியத்துமே அப்போஸ்தலர் பவுல் சொல்லிவிட்டு, ஆனால் இந்த வசனத்திலே ஆண் என்று பெண் என்றும் இல்லை என்று சொல்றார். அப்படி என்றால் எல்லாருமே தேவனுக்கு முன்பதாய் சமமானவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவர்களும் பரலோக ராஜ்யத்திலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறார்கள் என்பதை வெளிப்படையாய் அவர் சொல்லி பெண்களுக்கு ஒரு கணத்தையும் பெண்களுக்கு ஒரு காரியத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். எப்படியாய் ஒரு கிறிஸ்துவுக்குள் இந்த
ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் உள்ளத்தில் இருந்து ஒரு பாடல் பிறக்கிறது என்பதை 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் ஜீவிக்கிறார் என்பது எப்பொழுது நமக்குள் அது நிலையா இருக்கும் என்றால், கர்த்தருக்கென்று நாம் பாடல்களை பாடி, சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் நாம் அவரை போற்றும் பொழுது, ஒருவருக்கொருவர் வசனத்தினால் கர்த்தரை நாம் பாடும் பொழுது, கர்த்தர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார், வார்த்தையினால் அவர் கிரியை செய்கிறார் என்பதை சாட்சியாய் நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆலோசனை அதில் இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த நாளிலே இந்த கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கு இல்லாததினால் எத்தனையோ பேர் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய செய்திகளை கடந்த மாதத்திலே பார்த்தோம். நான் இந்த செய்திகளில் பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகள், வாழ வேண்டிய பிள்ளைகள், சிறு வயது பிள்ளைகள், தாறுமாறான வாழ்க்கைகள், கீழ்ப்படியாமையினால் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் தமிழ்நாட்டிலே நான் பார்த்தேன். எப்படியாக இந்த நாளிலே ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு மேற்படியாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எப்படி ஊழியக்காரர்கள் நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தராலே நாம் இந்த பலனை பெறுவோம் என்பதை நாம் அறிந்தவர்களாய் கர்த்தருக்கென்று நீங்கள் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் ஊழியக்காரர்கள் எத்தனையோ கைமாறுகளை எதிர்பார்க்கிறார்கள். ரகசியமாக அல்லது மறைமுகமாக அவர்கள் தங்களுக்குரிய காரியங்களிலே கேட்டு கூட பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களோ பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், அதாவது மனுஷரிடத்துல இருந்து இவங்க ரொம்ப அழகா ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லும்படியான அந்த பார்வைக்கு நாம் ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் மிகவும் அழகாக இங்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே எந்த காரியத்திலும் நாம் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே கர்த்தராலே அந்த பலனை நாம் பெறுவோம் என்பதிலே மாற்றமும் இல்லை. கர்த்தர் கட்டாயம் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அவங்க பெறுவார்கள். பட்சபாதமே இல்லை. அநேகர் கேள்விகள் அதை தான் கேட்பார்கள். என்னை விட மோசமாய் வாழ்கிறவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதே, அவர்கள் அப்படி இருக்கிறார்களே இப்படி இருக்கிறார்களே என்று சொல்வார்கள். ஆனால் நீதியாய் வாழ்ந்து கொண்டு நேர்மையாய் இருக்கிறவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் வருகிறது தான். ஆனாலும் அந்த கஷ்டங்களூடாய் கர்த்தர் நம்மை செதுக்கி, நம்மை சீர்படுத்தி, நம்மை செம்மையான பாதையிலே அவர் நடத்துகிறார். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாலுமே அதிலே மகிமைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவரவர்களுக்குரிய ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்ப ஸ்திரீகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், நாம் யாராக இருந்தாலும் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடி தேடி ஓடும் பொழுது, கர்த்தர் வெளிப்படும் பொழுது அவரோடு கூட மகிமையிலே நாமும் வெளிப்பட போகிறோம் என்பதை அறிந்தவர்களாய் நாம் இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் நாம் அதை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்முடைய அவயவங்களை, பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நமக்குள் கர்த்தருடைய வார்த்தை வாசமாய் இருந்து அது கீர்த்தனையாய், அது கர்த்தரை துதிக்க, போற்ற, நம்முடைய இருதயத்திலிருந்து அவரை பாட கர்த்தர் கிருபை செய்வார். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அநேக தடைகளுக்கு பிறகு ராஜா, நீர் இந்த நாளிலும் சங்கமம் வானொலியினூடாய் இணையும்படியாய் நீர் அடிமைக்கு கொடுத்த
தருணத்துக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்தும் தங்கு தடையின்றி அப்பா வசனத்தை பகிரவும் இதிலே ஈடுபட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா வானொலியை நடத்துகிற சகோதரரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஒரு நேரமும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையோடு எல்லோருக்குமாக ஆலோசனை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. மூர்க்க காரியம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த மூர்க்க காரியம்தான் எல்லோரையும் ஜெயிலுக்கு அனுப்புறது. எல்லா காரியங்களுக்கும் காரியம் தடையாக இருக்கிற அந்த மூர்க்க குணம் எங்கிருந்து வருகிறது, அதை கட்டுப்படுத்த கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். கர்த்தரண்டை ஜெபித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் விலகி போகும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நாங்கள் விசேடமாக ஒவ்வொரு நாளும் ஜோயலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அதே வேளையிலே உங்களுடைய வேலை காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்று வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெண்ணாக இருந்து நீங்கள் வாலிபர்கள் பெண்களுக்காக ஆலோசனை எடுத்து வருகிறீர்கள். பல காலங்களாக அவை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த ஞானத்தை, கர்த்தர் தந்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது தேவையான காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் திரும்பமாக ஒப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றியும். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். நன்றிங்க பிரதர். தேங்க்யூங்க பிரதர். இதே நம்பராங்க பிரதர் நெக்ஸ்ட் வீக் அல்லது நம்பர் மாறுதுங்க பிரதர்? இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையம்மா. ஒரு செகண்ட்